ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிச்சு போட்டு மிளகு கோழி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு கறி நல்லா ஃப்ளஷ் இருக்கிற கறியை எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க நிறையா வரும். எனக்கு இங்கே லெக் பீஸ் தான் கிடச்சி, ஸோ நான் இதில் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு சேர்த்து நல்லா 2 விசில் விட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இதை ஆறட்டுங்க. நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடான பிறகு ரொம்ப பாத்திரம் காய வச்சிடாதீங்க. அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடணுங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் விடணும். இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிடி பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக தாளித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலை ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பெப்பரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெப்பரை நுணுக்கி கூட போட்டுக்கலாம், இல்லை பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் தாளித்து விடாதீங்க. சும்மா லைட்டாக பெரட்டினா போதுங்க. இது நட்டி கருகிடும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கோழியை நல்லா இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிச்சு வச்சிருக்கிற இந்த கோழியை நம்ம தாளித்து விட்ட பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்க இந்த பெப்பரை நல்லா சுரண்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கோழி கறியில் இதை தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. சூடாக சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய்.